நம்ம வீட்டு சமையலில் கொள்ளு பொடி சாதம் பார்க்கலாம். அவங்க கொஞ்சமாக கொள்ளு நிறைய பருப்பு சேர்த்து செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ சேர்த்து பார்க்கலாம். அடுப்பு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கடலப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக கொள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம் கருகாத அளவுக்கு. 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஆறட்டுன்னு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து ஆறட்டும் அதே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அதே கடாயை வச்சு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற கொள்ளு பொடி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வெடித்து வச்ச சாதத்தை கொட்டி கலந்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் சேர்த்தோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து இறக்கலாம். சூப்பரான கொள்ளு பொடி சாதம் ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.